நடிகர்கள் சூர்யா அஜித் அவங்க ரெண்டு பேரும் தங்களுடைய லைஃப் பார்ட்னராக இருக்கக்கூடிய ஜோதிகா அண்ட் ஷாலினி ரெண்டு ஆக்ட்ரஸையும் எப்படி கல்யாணம் பண்ணாங்க, ஷூட்டிங்கில் எப்படி லவ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான தகவலை நடிகர் ரமேஷ் கண்ணா சொல்லியிருக்காரு. அது ஒரு முக்கியமான ஒரு விழாவில் தான். ஆக்சுவலாக வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி ஒரு நட்சத்திர ஜோடியாக இருக்கக்கூடிய ரெண்டு ஸ்டார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அஜித் ஷாலினி, இன்னொன்று சூர்யா ஜோதிகா. ரெண்டு பேருமே ஒரு டாப் ஹீரோஸ். ஒரு நல்ல லைம்லைட்டில் இருந்த ரெண்டு ஹீரோயின்களை கல்யாணம் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆனாங்க. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் ஷாலினி நடிக்கலை, அப்புறம் ஜோதிகாவும் கொஞ்ச நாள் நடிக்காமல் இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக அவங்களும் நடிக்க தொடங்கியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு பேரும் தங்களுடைய லவ் எப்படி பில்டப் பண்ணாங்க அப்படிங்கிறத ரமேஷ் கண்ணா ஒரு அற்புதமான ஒரு விழாவில் சொல்லியிருக்காரு. அந்த விழா வேறு எதுவுமே இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் படத்தினுடைய ரீரிலீஸோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் தான் அதை பற்றி பேசியிருக்காரு. ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் படம் நம்ம யாராலையும் மறக்கவே முடியாத ஒரு படம். 2001 ரிலீஸ் ஆன அந்த படம் வந்து இன்றைக்கும் ஒரு நட்புக்கு உதாரணமாகவும் காமெடிக்கு உச்சமாகவும் இருக்கிற படம் அப்படின்னு சொன்னால் அது ஃப்ரெண்ட்ஸ் தான். அதாவது படத்தில் வந்து சூர்யா விஜய் ரெண்டு ஹீரோனா, மூணாவது ஒரு ஹீரோ அது யாருன்னா வடிவேலு தான். அந்த அளவுக்கு மிரட்டி விட்டுருப்பார் படம். படம் ஃபுல்லாக அந்த நேசமணிங்கிற ஒரு கேரக்டரில் பின்னி படல் எடுத்திருப்பார். ஸோ இத்தனை ஆண்டுகளாக அந்த படம் இன்றைக்கும் கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் அதே ஒரு சுவாரஸ்யத்தோடு இருக்கிற ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்னா அது ஃப்ரெண்ட்ஸ் படம் தான். 2001 ரிலீஸ் ஆனப்போ இந்த படம் வசூல் ரீதியாக மிகப்பெரிய ஹிட்டு. ஸோ படத்தை வந்து மலையாள இயக்குனரான சித்திக் அவர் தான் டைரக்ட் பண்ணியிருந்தார். விஜய் சூர்யா ரெண்டு பேரை தவிர்த்து ரெண்டு பேருக்கும் பேராக வந்து அழகாக வந்து தேவயானி அண்டு விஜயலட்சுமி பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸாக வந்து நம்ம ரமேஷ் கண்ணா பண்ணியிருப்பார். காமெடியாக வடிவேலு அண்ட் சார்லி இவங்க டீம் வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இதை தவிர வந்து அனுராதாவோட மகள் அவங்களும் ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருப்பாங்க. அப்புறம் ராதா ரவி, மதன் பாப், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய ஆர்டிஸ்ட் இந்த படம். மியூசிக் இளையராஜா. ஸோ ஒரு அற்புதமான ஒரு எல்லாமே கலந்த ஃபுல் பேக்கிங்காக இருக்க படம் அப்படின்னா சென்டிமெண்ட்டு, லவ்வு, காமெடி, ஆக்ஷன், இப்படி எல்லாமே இருக்கிற ஒரு படம். அந்த படம் வந்து 24 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் 4K டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் மெருகேற்றப்பட்டு வரும் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரீரிலீஸ் ஆகுது. ஸோ இவ்வளவு வருஷமாக அந்த படம் டிவியில் போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. எப்போ டிவியில் போட்டாலும் டிஆர்பி ரேட்டிங் குறையவே குறையாது. அப்படி ஒரு ரசிகர்களை கவர்ந்த படம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் படம் தான். ஸோ நட்புக்கும் காமெடிக்கும் சூப்பரான இருக்க படம் அப்படின்னா அது ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அந்த படம் தான் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. அதனுடைய ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் நடந்தது. அதில் வந்து ரமேஷ் கண்ணா கலந்துக்கிட்டார். ரமேஷ் கண்ணா கலந்துக்கிட்டோன்னே இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தை என்னாலையும் மறக்க முடியாது, அதில் சில சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார் விஷயத்தை. என்ன அப்படின்னா, இந்த படத்தினுடைய ஷூட்டிங் உடுமலைப்பேட்டையில் நடந்திருக்கு. பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்க உடுமலைப்பேட்டையில். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் படத்தோட ஷூட்டிங். அதில் வந்து சூர்யா, விஜய், ரமேஷ் கண்ணா 3 பேர் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க சம்மந்தப்பட்ட போர்ஷன்ஸ் அங்கே எடுப்பாங்க. அப்போ வந்து ஷூட்டிங் கேப்பில் வந்து சூர்யாவும் ரமேஷ் கண்ணாவும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருப்பாங்களாம். அப்போ பேசிகிட்டு இருக்கப்ப என்ன ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்பாராம். இல்லை, நான் இப்போது பேரலாக வந்து தென்னாலி படம் நடிச்சிட்ருக்கேன். KS ரவிக்குமார் டைரக்ஷனில் கமல் ஹீரோவாக பண்ண படம். ஹீரோயினாக தேவயானியும் இருப்பாங்க, அதே நேரம் ஜோதிகாவும் அதில் நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த படத்துலையும் நடிக்கிறேன் நான். டெல்லி கணேஷ் சாரோட ஒரு பேரா பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எங்கள் காம்பினேஷனில் ஒரு காமெடி ட்ராக் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி அப்படின்னோடனே கொஞ்சம் நீங்கள் ஷூட்டிங் போனீங்கன்னா எனக்கு ஜோதிகா கிட்ட ஒரு ஸ்பெஷலாக என்னோடய ஹாய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிவிடுங்க அப்படின்னு சூர்யா சொல்லி அனுப்புவாராம் ரமேஷ் கண்ணாட்ட. ஸோ இவர் டே ஷூட்டிங்கு முடிச்சுட்டு நைட்டு கிளம்பி அங்கே போவார் ஷூட்டிங்க்கு அடுத்த நாளுக்கு. அங்கே போனவுடனே அடுத்த நாள் வந்து அந்த படம் வந்து கொடைக்கானலில் ஷூட்டிங் நடந்திருக்கு. கொடைக்கானல் போனவுடனே அங்கே வந்து ஜோதிகாவோட பேசிகிட்டு இருப்பார் ரமேஷ் கண்ணா. ஸோ ஜோதிகாவோட பேசிகிட்டு இருக்கப்போ ஜோதிகா வந்து சூர்யாவை பார்த்தீங்களா, எப்படி இருக்கார் சூர்யா, நான் ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்கள், ரொம்ப மிஸ் பண்ணாத சொல்லுங்கள் அப்படின்லாம் ஜோதிகா சொல்லுவாங்களாம். ஸோ அதை கொண்டு வந்து மறுநாள் வந்து சூர்யாட்ட சொல்லுவாராம். இப்படியே இந்த ரெண்டு பேருக்கும் இடையிலான ஒரு லவ், அந்த பாண்டிங் வந்து ஒரு பில்டு பண்ணுற ஒரு பெரிய மீடியமாக ஒரு பிரிட்ஜாக ரமேஷ் கண்ணா இருந்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் படத்தில். ஸோ அதனால் வந்து ஃப்ரெண்ட்ஸ் படம் சூர்யாவுக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். காரணம் வந்து அவரும் தன்னுடைய லவ்வை
ரொம்ப அதிகமாக பேசி பழகி கூடின படம். இடையில ஷூட்டிங்கில் எப்போயாவது பிரேக்கோ இல்லை ஏதோ கிடச்சுன்னா அவர் போய் நேராகவும் பார்க்குற ஒரு வாய்ப்பும் கிடச்சிருக்கு. ஸோ அப்படி தான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் சூர்யா ஆக்ட் பண்ணிகிட்டே லவ்வும் பண்ணியிருந்திருக்காரு. இது ஒரு ட்ராக். இன்னொரு பார்த்தீங்கன்னா ரமேஷ் கண்ணா திருப்பியும் அஜித்தோட ஒரு காம்பினேஷன் அமர்க்களம் படத்தில் நடிக்கிறார். ஸோ அமர்க்களமும் பேரலாக வந்த படம். ஸோ அந்த படத்தோட ஷூட்டிங்கில் இருக்கப்போ ஒரு நாள் அஜித்தில் உட்காந்து என்ன பிரதர் எப்போ கல்யாணம் அப்படின்னு இருக்காரு, பண்ணணும் பாஸ் அப்படின்னு இருக்காரு அஜித். உடனே வந்து தயவு செஞ்சு நடிகையெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணாதீங்க, கொஞ்சம் குடும்ப பொண்ணாக ஒரு நல்ல ஃபேமிலியிலேருந்து ஒரு ரிச்சாக பெரிய ஃபேமிலியாக ஒரு பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிங்க அப்படின்னு ஒரு அட்வைஸை கொடுக்குறாரு. ஓ அப்படியா அப்படின்னு அவரும் கேட்டுகிட்டே இருக்கார். உடனே இதை வந்து சரண் டேரக்டர் பார்த்துட்டே இருக்காராம். மானிட்டரில் பார்த்துட்டே இருந்தோன்னே மைக்கில் கூப்பிட்டு விட்ருக்காரு, ரமேஷ் கண்ணா கொஞ்சம் வாங்க அப்படின்னு. ஒன்று ரமேஷ் கண்ணா கிளம்பி போயிருக்காரு. ஐயோ எதுக்கு ஒரு கூப்பிட்டாருன்னு என்ன பேசியிருந்தீங்கன்னா, இல்லை சும்மா அந்த ஷார்ட்டை பற்றி கேட்டார் அஜித். ஸோ ஷார்ட் விஷயமா 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரமேஷ் கண்ணா. உடனே சரண் வந்து அவரோட மானிட்டரில் பார்க்குறப்ப அவங்க எதை பற்றி பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு இவருக்கு. உடனே வந்து ரமேஷ் கண்ணா சொல்லியிருக்காரு, நீ இந்த படத்தில் இருக்கணுமா வேண்டாமா அப்படின்னு. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. யோ அஜித் வந்து ஷாலினியை லவ் பண்ணிகிட்ருக்காரு. இந்த படத்தினுடைய ஷூட்டிங்கில் தான் அவங்க 2 பேரும் ரொம்ப தீவிரமாக லவ் பண்ணுறாங்க. இந்த படம் முடிஞ்ச உடனே 2 பேருக்கு கல்யாணம். நீ இப்போ போய் நடிகை கல்யாணம் பண்ணிக்காத, வெளியில் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்கிற. அவர் நல்ல மூடில் இருக்கார், அவர் வேறு மூடில் இருந்தார்னா உடனே மாற்ற சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லி சரண் சொன்னோன்னே, ஐயோ நான் இனிமேல் வாயை திறக்க மாட்டேன், எனக்கு இந்த படத்தோட ஷூட்டிங்கில் நான் இருந்தால் போதும் அப்படின்னு ரமேஷ் கண்ணா ரொம்ப ஜாலியாக சொல்லிவிட்டு அமர்க்களம் படத்தில் ஷூட்டிங்கில் கண்டினியூ பண்ணியிருக்காரு. ஸோ இப்படி தான் அமர்க்களம் படத்தில் அஜித் அண்ட் ஷாலினி அவங்க 2 பேருடைய காதல் வளர்ந்தது. அந்த ஒரு லவ் செம பாண்டிங்காக மாறுனுச்சு. அதனால் அஜித் அப்படி பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான படம் அப்படின்னா அது அமர்க்களம் படம். பிகாஸ் அந்த படத்தில் தான் ஷாலினி ஹீரோயின். அவங்க 2 பேரும் மனசை விட்டு பேசி பழகி ஒருத்தரை புரிஞ்சு இன்றைக்கி இத்தனை வருஷமாக அவங்களோட லைஃப்பை ட்ராவல் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதனால் சூர்யா அண்ட் அஜித் 2 பேருக்குமே இந்த 2 படங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அமர்க்களம் லைஃப்பில் என்றைக்குமே ஒரு எவர்கிரீன் படம் அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக ஒரு மாற்று கருத்தே இல்லை. அந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை தான் நம்ம நடிகரும் இயக்குனருமாக இருக்கக்கூடிய ரமேஷ் கண்ணா அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் படத்தினுடைய ரீரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் பேசியிருந்திருக்காரு. நிச்சயமாக இந்த வீக் நிறைய படங்கள் வருது. அந்த படத்தோட இந்த வார ஒரு ரீரிலீஸ் லிஸ்ட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் படம் இருந்திருக்கு. நிச்சயமாக விஜயனுடைய எல்லா ஒரு ப்ரீ ரிலீஸ் படங்களும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அந்த ஒரு லிஸ்ட்டில் இந்த படமும் நிச்சயமாக ஒரு மாசிவ் ஹிட் அடிக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா காரணம் வந்து அந்த படம் 2001 சக்கப்போடு போட்டுச்சு. அதை தவிர்த்து கிட்டத்தட்ட மாதத்தில் ஒரு தடவையாவது ஃப்ரெண்ட்ஸ் படத்தை டிவியில் போடாமல் இருக்க மாட்டாங்க. அந்த படத்தை பார்க்குறதுக்கும் ஒரு பெருங்கூட்டம் இருக்கும். குறிப்பாக வந்து வடிவேலோட நேசமணி காமெடி அது வந்து சான்ஸே இல்லை. இன்றைக்கும் மீம்ஸில் வந்து நேசமணி இல்லாத ஒரு மீம்ஸ் கிடையாது. ஸோ வடிவேல் இல்லாத எந்த மீம்ஸுமே கிடையாது. அந்த அளவுக்கு மீம்ஸ்லேயும் மனுஷை வாழ்ந்துட்டுருக்காரு. அதனால் வந்து நடுவில் ஒரு நாள் கூட ட்விட்டர் ஹேண்டில் வந்து நேசமணிங்கிற ஒரு ஹேஷ்டாக் மிகப்பெரிய ட்ரெண்ட் ஆச்சு. அது வந்து எப்போ வேணாலும் அந்த நேசமணி திருப்பி வெளியில் வருவார். அதுதான் இந்த வீக் 21ஆம் தேதி மீண்டும் தமிழ் ரசிகர்களை தன்னுடைய ஒரு சிரிப்பு ஆயுதத்தினுடைய வெளியில் வராரு வடிவேலு. நிச்சயமாக ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும் அப்படிங்கிற சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.